நம்ம மேரேஜ் பற்றி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் விசாரித்தேன். நாளைக்கு 2 பேரையும் வர சொல்லியிருந்தாங்க. அப்படியா? சரி வா போலாம். இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஏய், பொள்ளாச்சியிலேந்து வந்த புது ஜோடிகள். எப்படி இருக்கீங்க? இங்கேயே குடும்பம் நடத்துறீங்களா? குட் குட். சரி. ஏய் சார், ஜீப்ல ஏத்துங்க. சார் சார் வாங்க, ஏறுங்க ஏறுங்க. ஏறுங்க, தள்ளி உட்காருங்க. ஏய், இறங்குங்க. நடங்க. யோ சார், வாட்டர் கிரீன் பார்க்குக்கு போய் ஃபேமிலி பேக் ஒன்று வாங்கி. சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஏன் சார் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகாமல் இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் உள்ள வா. நீ அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்துட்ட. அவங்க அப்பா உன் மேல 372 502 கேஸ் போட்டிருக்கான். இப்போ அவங்ககிட்ட நீ கிடைச்சிட்டேன்னு சொன்னோம். அட்லீஸ்ட் 15 வருஷம் நீ உள்ள இருக்கணும். ஒருவேளை உன்னை கோர்த்து விட்டாலும் அவளோட அப்பா விட மாட்டாரு. அதனால நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி நான் சொல்றபடி கேளு. ஓகே? அந்த பொண்ணுகிட்டயும் பேசணும். வா. ஹலோ, நீ வா. வா. இங்க பாரு, நான் அவங்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். சரின்னு சொல்லிட்டான். நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பா போட்ட கேஸுகளுக்கு அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில கிடக்கணுமா, இல்ல நான் சொல்ற மாதிரி நீ கேக்குறியா? ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். உங்களை விட்டுனோன்னா இன்னைக்கு ராத்திரி நீ ஏன் கூட தங்க. எங்களை விட்டுருங்க சார், ப்ளீஸ். ஏய், எங்கடா இருக்கீங்க? இதுக்கப்புறம் எதுக்கிட்ட பிரியாணி? அவன் என்ன அடிச்சுட்டு பொண்ணை தூக்கிட்டு போறான். சீக்கிரமா வாங்கடா. நம்ம ஸ்டேஷன் ஏரியா எவ்வளவு தூரம் போயிடுவாங்கன்னு பார்க்கலாம். சூர்யா,
சூர்யா சூர்யா எங்க இருக்க? கீதா தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ப்ராப்ளமாமா? என்னன்னு சொல்லுமா. எங்க போகணும்? நான் சிட்டிக்கு புதுசுங்க. நேத்து நாங்க சேர்ந்து வரும்போது என் ஃப்ரெண்டு மிஸ் ஆயிட்டாரு. ரூம்க்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஐயோ, அப்படி ஆயிடுச்சா? ஏமா, ஏதாவது சாப்பிட்டியா? ஒரு வேலை பண்ண, பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. என் கூட வா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போலாம். சரியா? நீ எதுக்கும் பயப்படாத, நான் தான் இருக்கல்ல. வாமா, வா போலாம். நம்ம வீடுதான், ஐ மீன் என் வீடுதான். ப்ளீஸ் கமான். கல்யாணத்துக்காக மனைவி பசங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. அங்க பாத்ரூம் இருக்கு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஃபீல் கம்ஃபர்ட், நோ ப்ராப்ளம், கோ. சாப்பாடு கொடுத்தீங்க, போட்டிக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்க. உங்களை ஒரு அப்பா மாதிரி தான் நான் பார்த்தேன். ஒரு பொண்ணு தனியா கிடைச்சா போதும், நல்லது கெட்டது வயசு உறவு எல்லாத்தையும் மறந்து மிருகத்தை விட ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்லயே பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களும் என்னைக்காவது ஒரு நாள் தனியா சுத்துனா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு என் வயசுல ஒரு பொண்ணு இருக்கும், உங்களுக்கு வயசுக்கு ஏத்த மாதிரி அனுபவம் இருக்கும். உதவிக்காக எங்கிற பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா முடிஞ்சா உதவி பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த பொண்ணுங்க கிட்டயும் வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா சார், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா சார்? யார் இந்த பொண்ணு? என் அக்கா பொண்ணுங்க. உங்க ஊர் இது? பொள்ளாச்சிங்க. பொண்ணை பார்த்தா பளபளன்னு சொல்லிக்கிறாளே, வயசு பொண்ணுல எவனாச்சும் தள்ளிட்டு போயிருப்பான். ஆமாங்க. சொன்னல, நான் சொன்னல, நல்லா எரும மாடி மாதிரி வளர்ந்துருக்க, பனைமரம் சைஸ்ல. அவ ஓடி போகும்போது எல்லாரும் வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வயசு பொண்ணு வீட்டுல இருக்கும்போது ஜாக்கிரதை இல்லாம என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? என்னடா வளர்ற? ஹலோ, பிடிக்க வேண்டியது ஏன் சட்டை இல்ல, தள்ளிட்டு போனவன் சட்டைய. ஆனாலும் ஓடி போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டோ வச்சுட்டு சுத்துறதை விட இந்த பொண்ணு எவன் கூட எந்த ஊர்ல இருக்கான்னு போய் தேடு. போ, உரைச்சது போதும், போட. அப்புறம் சொல்லு.
பணத்தை தேடி நம்ம போக கூடாதுடா. ஆமாடா, அதுதான் correct ஆ நம்மள தேடி சொன்ன. வரணும். அதான். ஏய் சூர்யா வா 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 இங்க வா வாடா. எங்கப்பா போயிட்டீங்க? 2 நாளா ரூமுக்கு வர ரூம் பூட்டி இருக்கு. எங்க போயிட்டீங்க 2 பேரும்? அது வந்து சார் நான் ஆ? 2 நாளா கீதாவை காணும் சார். அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது? காணுமா? இப்ப அவளை எங்கன்னு போய் தேடுவ? அதான் சார் தெரியல. அவ எப்படியாச்சும் ரூமுக்கு வருவான்னு தான் இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் சார். கீதா இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்துக்கு வந்திருக்காளா? இல்ல சார். இல்லைன்னா இந்த ஏரியாவை பத்தி டீடைல்ஸ் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார். ஃபோன் பேசுறதுக்கு ஒரு ஃபோன் கூட இல்லை சார். அதான் சார் டென்ஷனாக இருக்கே. சூர்யா, நீ இந்த ஏரியாவில் சுத்துறது நல்லது இல்லைப்பா. அன்னைக்கு வேற போலீஸ்காரனை போட்டு அடிச்சுட்ட. இப்போ போலீஸ்காரங்க உன்னை தேடிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் கீதா அவங்க கண்ணில் பட்டா நிலைமை மோசமாயிருப்பா. கீதாவோட போட்டோ ஏதாவது இருக்கா? சரி நம்ம தேடலாம் வா. தம்பி இந்த பொண்ணை எங்கேயா பார்த்துருக்கியா? பார்க்கல சார். பார்த்தா என்கிட்ட சொல்லுப்பா. சரிங்க சார். சார் இந்த பொண்ணை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பார்க்கல சார். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்க சார். சரிங்க சார். அண்ணா இந்த பொண்ணை எங்கே பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையேப்பா. நீங்க எங்கே பார்த்துருக்கீங்களா? நான் இவங்களை பார்க்கல. வரேண்ணா. மாமா ஆ? எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேன். யாருக்கும் தெரியாதுன்றாங்க. சரி வா போலாம். இப்போ என்னப்பா பண்றது? ஒன்றும் புரியலண்ணா. காதல்னா சும்மா ஒன்றும் இல்லடா. இதுல ஒவ்வொரு நொடியும் போராடிட்டு இருக்கணுமே தவிர வெற்றி இருக்காது. காதலிச்ச பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் பெத்தவங்களோட நினைப்பு வராத அளவுக்கு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். உன் காதல் மேலேயும் உன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா கிடைச்சிருவா.